Hello viewers, welcome to Thamizh Saaral. Last class la வந்து நம்ம demonstrative adjective அப்புறம் demonstrative pronoun க்கு இருக்க டிஃபரன்ஸும் demonstrative adjective னா என்ன, demonstrative pronoun எங்க யூஸ் பண்ணோம், demonstrative adjective எப்படி யூஸ் பண்ணோம், ரெண்டையும் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து distributive adjectives. ஸோ distributive adjectivesனாலே உங்களுக்கு திருப்பி இதுலேயும் ஞாபகம் வரும் distributive pronoun. அதே தான் distributive pronoun நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ each, either, neither, every இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே தான் distributive adjectivesம். ரெண்டும் எங்கெங்கே வேறுபடுது, எங்கே வந்தால் distributive adjective, எங்கே வந்தால் distributive pronoun, distributive adjective என்ன, distributive pronoun என்னன்றதை இப்போ நம்ம திருப்பி இந்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. So today's class is distributive adjective. So adjective na describing words, describes a noun. Distributive adjectives is used to modify a noun தான் எல்லாமே அப்படி தான். adjectivesனாலே modify a noun is used to modify a noun. Distributive adjective என்ன, tells us about each and every person, tells us about each and every person, that is modifies each and every person. It describes a noun, it describes a noun. For example, each student was given a gift. இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. Each of the student was given a gift. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. Each student was given a giftனா என்ன வருது உங்களுக்கு இங்கே? It modifies a noun. ஒரு noun, student வந்து என்னது noun. இங்கே each வந்து modifies a noun. Each student, each student, it modifies a noun. இங்கே பாருங்க, each of the student, இங்கே each வந்து என்ன பண்ணுதுன்னா ரெஃபர் பண்ணுது. ரெஃபர் a student. ஒரு குரூப்பாக இருக்கும்போது அந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்கிறது தான் என்னது ஈச். அதுதான் ஈச்சுடைய மீனிங். ஈச்சுடைய மீனிங் வந்து என்னது, ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறது. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதில் இருக்க ஒருத்தரை பற்றி சொல்கிறது தான் என்னது ஈச். ஆனால் இந்த ரெண்டு சென்டென்ஸுடைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈச் ஸ்டூடெண்ட் இங்கே என்ன பண்ணுது, மாடிஃபை பண்ணுது. நவுன் பக்கத்துலேயே வருதா, மாடிஃபைஸ் பண்ணுது. ஓகே, இங்கே பாருங்கள், ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு, டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னா இட் ரெஃபர்ஸ் த ஸ்டூடெண்ட். இங்கே ஈச் ஸ்டூடெண்ட்னும் போது மாடிஃபைஸ் எ ஸ்டூடெண்ட். ஓகே, மாடிஃபைஸ் எ நவுன், ரெஃபர்ஸ் எ நவுன், இதுதான் வித்தியாசம். அட்ஜெக்டிவ் வந்து என்னது, மாடிஃபைஸ். இந்த இடத்துல ஈச் மாடிஃபைஸ் எ நவுன், அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் எ நவுன். இங்கே ஈச் ப்ரோனவுன் ரெஃபர்ஸ் எ நவுன். இதுவும் அதே தான். நான் சொன்னேன் இல்லையா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவில் என்ன வராதுன்னு சொன்னேன், ப்ரோனவுன் வந்து என்ன வராது, நவுன் கூட வராதுன்னு சொன்னேன். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், என்ன வராது, ப்ரோனவுன் வந்து நவுன் கூட வராது, அட்ஜெக்டிவ் தான் நவுன் கூடயே வரும். ஸோ இது வந்து என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸில் ஈச் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணுது, இந்த சென்டென்ஸில் ஈச் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனாக ஒர்க் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சென்டென்ஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இங்கே ஈச்ன்ற அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் எ நவுன், ஸ்டூடெண்ட்ன்ற நவுனை மாடிஃபை பண்ணுது. இங்கே ஈச்ன்ற ப்ரோனவுன் ரெஃபர்ஸ் நவுன். இதுதான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். Each of the boys was given $2. Each of the boys was given $2. ஓகே, இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஈச் வந்து என்னது, ஈச் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஏன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்னா ஈச் ரெஃபர்ஸ் பாய்ஸ், ஈச் ரெஃபர்ஸ் பாய்ஸ் என்ற நவுன், இங்கே காமன் நவுன் இல்லையா.
பாய்ஸ்ன்ற நவுனை வந்து ஈச் வந்து இந்த சென்டென்ஸில் என்ன பண்ணுது, ரெஃபர் பண்ணுது. ஸோ ஈச் ஆஃப் த நவுன் இதில் வந்து என்ன வருது, ஈச் ஆஃப் தி பாய்ஸ்ன் போது இந்த இடத்துல ஈச்ன்ற வேர்டு வந்து பாய்ஸை ரெஃபர் பண்ணுது. அப்போ இது என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இங்கே இதே சென்டென்ஸில் ஈச் பாய் வாஸ் given $2 அப்படின்னு வரும்போது இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். இங்கே டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வந்து ரெஃபர்ஸ் நவுன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து மாடிஃபைஸ் எ நவுன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ரூல். இந்த ரூல் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து எப்போவுமே ஈச் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈச் வில் பி ஃபாலோட் பை நவுன். அப்படின்னா என்ன, ஈச் பக்கத்துலேயே நவுன் வரும். ஈச் ஸ்டூடெண்ட், ஈச் பாய், இந்த மாதிரி ஈச் பக்கத்தில் என்ன எழுதணும், நவுன் எழுதணும். ஈச் வில் பி ஃபாலோட் பை நவுன்னா இதுதான். ஈச் பக்கத்தில் என்ன வரும், நவுன் வரும். அதே மாதிரி எவ்ரினாலும் எவ்ரி பக்கத்துலேயே நவுன் வரும். எய்தர்னா எய்தர் பக்கத்துலேயே வரும். ஓகே, ஸோ பக்கத்துலேயே வரும்போது என்ன ஆகுது, இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆகிடும். ஈச் ஆஃப் த அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, இவ்வளோதான் வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்ட்? ஈச் வில் பி ஃபாலோட் பை நவுன்னா என்னது, ஈச் பக்கத்தில் என்ன வரும், நவுன் வரும். அப்போது நவுன் பக்கத்தில் என்ன வராது, கண்டிப்பாக ப்ரோனவுன் வராது. ப்ரோனவுனும் நவுனும் பக்கத்தில் வராது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன வராது, ப்ரோனவுனும் நவுனும் பக்கத்தில் வரல. ஸோ இந்த இடத்துல நவுன் பக்கத்தில் ஈச் வந்திருக்கிறதுனால இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். இங்கே பக்கத்தில் ஈச் பக்கத்தில் என்ன வந்திருக்கு, ஒரு ப்ரிப்போசிஷனும் ஒரு ஆர்டிக்கிளும் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, distributive pronoun. Understand distributive pronoun and distributive adjective? Distributive adjective na enadhu, used to describe a noun or modify a noun. Each, either, every, neither idella vandu distributive adjectives. Idella vandu it will be followed by noun. Distributive pronoun இதே தான், பட் டூ நவுன் அண்ட் ப்ரோனவுன் பக்கத்தில் வராது. அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சென்டென்ஸில் வந்திருக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனா டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதில் எதனா டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் மட்டும் இப்போ பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ நான் வந்து கமெண்ட் செஷனில் இதில் எதனா டவுட் இருந்தால் தனியாக கமெண்ட் பண்ணுங்கள், பொசசிவில் எதனா இருந்தால் தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரோனவுன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது பர்சனல் ப்ரோனவுன். அதுலேயே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நான் வந்து பர்சனல் ப்ரோனவுனில் ஆல்ரெடி கிளாஸ் வீடியோஸ் வந்து இருக்குது, அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்சனல் ப்ரோனவுனுடைய டெஃபினிஷனும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, எதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன், எதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பர்சனல் ப்ரோனவுனில் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னென்னு மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே. இது வந்து என்னது, பர்சனல் ப்ரோனவுன். இதுடைய பொசசிவ் ஃபார்ம், பொசசிவ் ப்ரோனவுன் என்னென்ன, மைன், அவர்ஸ், இதெல்லாம் என்னது பொசசிவ் ப்ரோனவுன். யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தேர்ஸ், இதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரோனவுன். இதுக்கு வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் பாருங்கள். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து மை. ஓகே, இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். இப்போ நீங்கள் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் டீட்டெயிலாக. பொசசிவ் அட்ஜெக்டிவ். யூக்கு வந்து
you. Okay, his, her, it, they. இதே தான் உங்களுக்கு அதே தான் வரும். ஆனால் இந்த வித்தியாசம் வந்து பாருங்கள், இங்கே வந்து us வரும் or ours வரும். ஓகே, us வந்து ஆப்ஜெக்டில் வரும், அவர் வந்து இதில் வரும். see here, இதில் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். I, mine, என்னுடையது, மை, நான், என் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ பர்சனல் ப்ரோனவுனு, பொசசிவ் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ் இதெல்லாம் தான். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பொசசிவ்னா என்னன்னு தெரியும். பொசசிவ்னா என்ன? ஓனர்ஷிப். பொசசிவ்னா என்னது? ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறது. பொசசிவ் ப்ரோனவுன் சிட்ஸ் பிஃபோர் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன்னா என்னென்னா it sits before a noun or a pronoun. ஒரு நவுனுக்கு இல்லை ஒரு ப்ரோனவுனுக்கு முன்னாடி வருது என்னது? பொசசிவ் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், மை பென் இஸ் பிளாக். இது என்னது? பென் வந்து என்னது? நவுன். மை வந்து என்னது? பொசசிவ் ப்ரோனவுன். sits before a noun. Okay, here see here, இப்போ நான் என்ன சொன்னேன், பொசசிவ் ப்ரோனவுன்றது நவுனுக்கு இல்லைன்னா ப்ரோனவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். இதே பாருங்க, this is my car, this car is mine. இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம். திஸ் இஸ் மை கார். இந்த திஸ் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். கரெக்டா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இந்த திஸ் இது என்னது? திஸ் கார் இஸ் மைன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் எழுதுறதுக்கு முன்னாடி, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பண்ணுறோன்னு. இப்போ இந்த சென்டென்ஸ்லேயே பாருங்கள், இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்திங்கன்னா திஸ் இஸ் மை கார்னும் போது ஒரு காரை நம்ம சுட்டி காட்டி பேசும்போது அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் ஆயிடுச்சு. திஸ் கார் இஸ் மைன்னும் போது இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு? அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ இது மை. மை என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது ஏன் காருன்னு சொல்கிறேன், அப்போது இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த கார் என்னுடையது, என்னது இது? பொசசிவ் ப்ரோனவுன். கார் வந்து என்னது? நவுன். இங்கேயும் கார் வந்து என்னது? நவுன். என்ன நவுன்? காமன் நவுன். ஓகே, இதுதான் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் இருக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ பொசசிவ் ப்ரோனவுன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி, பொசசிவ் அட்ஜெக்டிவ் முன்னாடி பர்சனல் ப்ரோனவுன் பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.